ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மத்திய அரசிடம் எதிர்ப்பு அரசியலை கடைபிடித்து வரும் திமுக அரசு மும்மொழி கொள்கை, தமிழகத்திற்கு பணம் தரவில்லை, வக்ஃபு சட்டம் என பல விஷயங்களை வைத்து மத்திய அரசை எதிர்த்து சட்டசபையிலும் வெளியிலும் பேசி வருகிறது. இதற்கு பதிலும் தர வேண்டும். அதே சமயம் தகுந்த ஆவணங்களை காட்டி பார்லிமெண்ட் ரெக்கார்டில் வரும்படி செய்து திமுகவை ஒருபடியாக்க வேண்டும் என ஒரு திட்டத்தை தயார் செய்தாராம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதன்படி 6 மத்திய அமைச்சர்களுக்கு உத்தரவும் இடப்பட்டது. பார்லிமெண்டின் கேள்வி நேரம் மற்றும் விவாத நேரத்தின் போதும் இந்த அமைச்சர்கள் திமுகவை ஒரு பிடிபிடித்து விட்டனர். இதற்கு தலைமை தாங்கி தாக்குதலை துவங்கியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவேதான். இலங்கை பிரச்சனையில் திமுக என்ன செய்தது? 10 ஆண்டுகள் காங்கிரசுடன் கூட்டணி ஆட்சி நடத்தியது திமுக தானே என கடுமையாக தாக்கியவர் 39 தமிழக எம்பிக்கள் தமிழக நலன் குறித்து என்ன பேசினர், என்ன செய்தனர் எனவும் கேள்வி எழுப்பினார். போதைப் பொருட்களும் மதுவும் தமிழகத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றன. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும்போது இதெல்லாம் இருக்காது என அமித்ஷா கூறிய போது திமுக எம்பிக்களால் வாய் திறக்க முடியவில்லை. ஒரு திமுக எம்பிக்கு அவையில் வகுப்படுத்தி விட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தேசிய கிரைம் பீரோ ஆவணங்களை சுட்டிக்காட்டி தமிழகத்திலிருந்து அதிக அளவில் சைபர் குற்றங்கள் அதிகரித்துள்ளன என அவையில் பேசினார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இப்படியாக அமித்ஷாவின் திட்டத்தால் திமுகவை பார்லிமெண்டில் உலுக்கிவிட்டனர் மத்திய அமைச்சர்கள்.